திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் இணைந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பேச்சு மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். ஆக்சுவலி வாஸ்து அப்படின்னா என்ன? வாஸ்து பிரச்சனை வீட்டில் எதனால ஏற்படுகிறது? வாஸ்துனா என்ன? வீட்டில் வாஸ்து பிரச்சனை எதனால ஏற்படுகிறது? எப்படி இருந்தால் சரி, எப்படி இருந்தால் தவறு? அனுகுணம் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய தலைமுறையில ஒரு தலைமுறைங்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷம். அவங்க தலைமுறையில ஒரு தலைமுறையில ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறதே ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க். இன்னைக்கு ஒரு 20 இருந்து 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஒரு வீடு கட்ட முடியும். இடம் தனி ரேட்டு. வீடு கட்டுறதுக்கு 20 இருந்து 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் மினிமமா ஒரு 2 பெட்ரூம் வச்சு ஒரு ஹால் வச்சு ஒரு 800 இருந்து 1000 சதுரடிக்குள்ள ஒரு காமன் மேன் வாழ்ற அளவுக்கு ஒரு வீடு, டபுள் பெட்ரூம் வீடு கட்ட முடியும். அப்ப இந்த அளவுக்கு செலவு பண்ணி தனிப்பட்ட முறையில இடம் வாங்கி வீட்டை கட்டி நிம்மதியா இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏதோ ஒரு வாஸ்து பிரச்சனை. வீடு கட்டுறவரையும் நல்லா இருக்கு, வீடு கட்டினவனே பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு புரிதல் இல்லாம பண்ண நம்ம அனுதினம் வாஸ்து பார்க்க போற பக்கம்லாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் இதை பத்தியான விஷயமே இப்பதான் சார் எனக்கு தெரியும், இது மட்டும் தெரியாது சார், வாஸ்துன்ற விஷயமே எனக்கு தெரியாது. அப்ப எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நம்ம ஒரு காரியம் செய்யணும். அப்ப இது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் கர்மம். நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம எந்த விஷயத்தை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோமோ அந்த விஷயத்தை கண்டிப்பா அனுபவிக்கும். அதுல மாற்றத்துக்கு கிடையாது. ஜோதிட ரீதியா அனைவருக்கும் தெரியும். நம்ம ஒரு விஷயமும் கர்மா ரீதி, கர்மம். நம்ம இந்த விஷயத்துல இந்த வழி வேதனைகளை அனுபவிக்கிறோம்னா அது எதனால முன் ஜென்ம கர்மா, அது நம்மளுடைய முன்னோர்களின் கர்ம வினை காரணமாக இதை நம்ம அனுபவிக்கும். ஜோதிடத்துல உங்களுடைய கிரகங்கள் கெட்டிருக்கிற பட்சத்துல அந்த கிரகங்கள் சார்ந்த கர்மாக்களே நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதுல மாற்றத்துக்கு கிடையாது. நம்ம அது சார்ந்த ஒரு நாலேஜ் இருக்கிறப்ப அது முன்னெச்சரிக்கையா சில வேலைகளே நம்ம செய்துக்கலாம். விரைய செலவு வரப்போகுது, நஷ்டம் வரப்போகுது. அப்ப நம்மளா ஒரு சுப செலவு உருவாக்கணும். ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு வீட்டை ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு முன்னெச்சரிக்கையா சில விஷயங்கள் நினைப்படும். ஆனா இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம் கண் எதிரே நமக்கு பண்ணக்கூடிய பிரச்சனை, நம்ம பார்வைக்கு தெரிஞ்சு பார்வைக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அது நம்ம சரி செய்ய முடியும். கிரகங்களை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்களை சரி செய்ய முடியாது. பிறக்கிறப்ப உங்க கிரகங்கள் என்ன நிலையோ ஜனநல ஜாதகத்துல அதுதான் பிறப்பில இருந்து இறப்பு வரையும் உங்களுக்கு. திடீர்னு ராகு தனுசுல இருக்கிற ராகுவை தூக்கி மகரத்துல போட முடியுமா? போட முடியாது. உங்களுக்கு தனுசுல ராகு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இறப்பு வரையும் அது உங்களுக்கு அங்கதான், அதுதான். ஆனா வாஸ்து அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு வீடு தப்பா இருந்தா நம்ம ஆல்டர் பண்ணணும். ஒரு விஷயம் சரியாக இருக்கு அப்படின்னு இது பண்ணீங்கன்னா நம்மளுடைய புரிதலோட சரியா இருக்கு அப்படின்னா அதை நம்ம டச் பண்ணவே தேவையில்லை. ஒரு இடம் வாங்க போறோம், அவருக்கு இடமா இருக்கு, வாங்காம வந்துடலாம், சரி செய்ய முடியுமா அப்படின்னா சரி செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பிரச்சனையில இருந்து நம்மளே தற்காத்து கொள்ள முடியும். அதுல பிரச்சனை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த வாஸ்து கலை மீது உள்ள புரிதல் அப்படிங்கிறது அவசியம். இந்த வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவசியம். எதன் அடிப்படையில செயல்படுகிறது அப்படிங்கிறது அவசியம். அப்ப தலைமைனா என்ன அப்படிங்கிறது அவசியம். இன்னொரு விஷயம், இந்த வாஸ்துங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது போன்ற விஷயங்களை தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த வகுப்பு ரீதியா புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த 2 மணி நேரம் பார்க்க இருக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த 2 மணி நேரம் எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் நம்ம நடக்கிற சப்ஜெக்ட் ரீதியா, சப்ஜெக்ட் அப்பாற்பட்டு இல்லாம நடத்தின சப்ஜெக்ட் ரீதியா உள்ள சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று இந்த வகுப்பை சிறப்பான வகுப்பாக கொண்டு போகலாம். எல்லாரும் வகுப்பு முடிகிற வரையும் இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுல வகுப்புல இணைந்திருந்து உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி, வகுப்பு சார்ந்த தகவலாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப
இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறது. வாஸ்து என்றால் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? முதல் விஷயமாக வாஸ்து என்பது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திசை என்பது நமக்கு பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. திசை என்பது நமது பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இது வடக்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது தெற்கு திசை என்பது திசை என்பது பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. ஒரு திசை என்றால் ஒரு இடத்தில் திசையாட்டும் கருவியை வைத்து இந்த திசை வடக்கு திசை என்றால் சரியான வடக்கா, கிழக்கு திசை என்றால் சரியான கிழக்கா. அப்ப நார்மலா இங்க பாருங்க, நம்ம ஒரு வரைபடம் வரைகிறோம்னா மேல இருக்க திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. ஒரு வரைபடம் வரைகிறோம் அப்படின்னா இதுல மேல இருக்கிற திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. ஐயா போர்டுல வரை தெளிவா திரும்ப ஐயா. மேல திசை அப்படிங்கிறது வடக்கு திசை, கீழே இருக்கிற திசை அப்படிங்கிறது தெற்கு திசை, இந்த இங்க இருக்கிற திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு. இப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. அப்ப ஒரு இடத்துல திசை என்பது திசை காட்டும் கருவியை வச்சுதான் ஒரு இடத்துல திசையை முடிவு செய்யும். அப்ப திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, இது இப்படி காட்டுச்சு அப்படின்னா அது வடக்கு. ஒருவேளை இப்படி காட்டாம இப்படி கிராஸா இப்படி காட்டுதுன்னா எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப திசை அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது வடக்கு திசை வடக்கு திசைன்னு சொல்லிட்டு, இங்க போய் பாக்குறப்ப அது வடகிழக்கா இருக்கும், வட மேற்கா இருக்கும், அல்லது வேற திசைகளா இருக்கும். அப்ப பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. ஒரு இடத்துல திசை என்பது திசை காட்டும் கருவி வச்சுதான் முடிவு செய்யும். ஓகே, அப்ப இதுல இந்த திசை அப்படிங்கிறது 4 திசைகள் பார்த்தோம். இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசையுடைய பெயர் என்னன்னா வடகிழக்கு திசை. இந்த திசையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைய தென் கிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். இந்த திசையத்தான் நாம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு திசை. இந்த திசையத்தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசையுடைய பெயர் வடமேற்கு திசை. இந்த திசையத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது. இந்த 8 திசைகளின் அடிப்படையில் தான் வாஸ்து செயல்படுகிறது. முதல் விஷயமா, வடக்குன்னா சரியான வடக்கா இருக்கும், கிழக்கு அப்படின்னா சரியான கிழக்கா இருக்கும். நம்ம இப்படி திரும்பி இருக்கு அப்படின்னா இது கிழக்கு திசை கிடையாது, இது அக்னி மூலையை பார்த்த திசை, அக்னி மூலையை பார்த்த மனை. நம்ம இது கிழக்கு திசை அப்படின்னு நினைச்சோம். அப்ப இது பார்வைக்கு நமக்கு கிழக்கு மாதிரி தான் தெரியும். அந்த இடத்துல கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசை காட்டும் கருவியை வச்சாதான் அந்த திசை அப்படிங்கிறது சரியான திசை அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்ப இந்த திசைகளின் அடிப்படையில் தான் முதல் விஷயமாக வாஸ்து செயல்படுகிறது. ஓகே, இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட் என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. திசைகள் அப்படிங்கிறது இந்த 8 திசைகளை பார்க்கும். பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பஞ்சபூதம் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கு இந்த எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இந்த 5 எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயம் இருக்கிற இடத்தில் தான் ஒரு உயிர் வாழ தகுதியான இடம் என்று அதை சொல்றோம். ஒரு இடத்துல நீர் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் இல்லாத இடத்துல உயிர் வாழ முடியுமா? அல்லது நிலம் இல்லாத இடத்தில் தான் உயிர் வாழ முடியுமா? காற்று இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? இந்த ஆகாயம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? அப்ப மொத்தம் நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களில் எது ஒன்று இல்லையோ, ஏதோ ஒண்ணு இல்லாட்டியும் அந்த இடம் வந்து ஒரு உயிர் ஜனனமாக தகுதியற்ற இடமாக கருதப்படும். இந்த 5 விஷயங்களும் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் உயிர் வாழ முடியும். அதனாலதான் நம்ம இந்த பூமியில உயிர் வாழ முடியும். இந்த 5 விஷயங்களும் ஒருங்கிணைப்பு பெற்ற, இந்த 5 விஷயங்களும் உள்ளடக்கிய இந்த பூமியில நம்ம வாழணும். அப்ப 5 விஷயங்களும் இருந்தாலும் சர்க்கரை இனிக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக கிலோ கணக்கில் சாப்பிட முடியுமா? ஒரு மிளகுத்தூள் நல்ல காரமா இருக்கும், அதுக்காக அதை போய் சாப்பிட முடியுமா? ஒரு இடத்துல சமைக்கிறோம் அப்படின்னா அனைத்து அளவுகளையும் சமமாக இருந்தால்தான் அந்த உணவை நம்ம உட்கொள்ள முடியும். அது போலதான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது 5 பூதங்கள் இருந்தாலும் அனைத்தும் சமநிலைப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. அப்ப இதன் அடிப்படையில் தான் வாஸ்து செயல்படுகிறது. எக்ஸாம்பிள், இப்ப நான் வாழக்கூடிய இந்த பூமி, நான் வாழக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது, இந்த பூமி அப்படிங்கிறது இந்த வட்ட வடிவுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா இல்லாம இந்த வடகிழக்கு திசைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலை சைடு நேரா இல்லாம ஒன் சைட சாஞ்சிட்டு 23.30 டிகிரி ஒன் சைட சாஞ்சிட்டு, அதாவது இப்படி இல்லாம இப்படி இருக்கிறது பதில இப்படி சாஞ்சிட்டு வடகிழக்கு மூலை சைடு 23.30 டிகிரி ஒன் சைட சாஞ்சிக்கிட்டு தான் சுத்தி வருது நான் வாழக்கூடிய இந்த பூமி. அப்ப எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை திசையில சாஞ்சி. அப்ப ஈசானிய மூலை திசையத்தான் அந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கனால இந்த திசை என்பது இயற்கையிலேயே பள்ளமான திசையாக இருக்கிறது. இந்த திசையை பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். இயற்கையிலே இந்த திசை பள்ளமான திசை. அப்ப ஒரு திசை பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான திசை மேட்டு பகுதியா இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த பகுதி மேடு, அந்த திசை பள்ளம். அப்ப இது இயற்கையாகவே இந்த வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை பள்ளமாக இருக்கிறதுனாலதான் எல்லாரும் வடகிழக்கு திசை பள்ளமா இருக்கணும், வடகிழக்கு திசை வீடு பள்ளமா இருக்கணும், பள்ளமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த பூமியில வாழ்றப்ப இந்த பூமியோட இயற்கை அமைப்புக்கு உட்பட்டு தான் ஒரு வேலை செய்யும். இயற்கைக்கு முரணா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது வாஸ்து ரீதியாக ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிழையாக மாறுகிறது. அப்ப என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறு ரீதியான தண்டனை, தண்டனைன்னா என்ன அர்த்தம்? அதற்கான தவறு ரீதியான பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. என்ன தப்பு செய்யறோமோ அந்த தப்பு ரீதியான பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இதுல ஈசானிய மூலை அப்படிங்கிறது பள்ளமான திசை அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்ப அதே போல தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேற்கு பகுதி. ஏன்னா இயற்கை அமைப்பு அதே போல. அப்ப இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களுக்கும் 5 பண்பு அப்படிங்கிறது தனித்தனி பண்பு. அப்ப அதுல நீருக்குரிய பண்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா,
பள்ளம் எங்க இருக்கோ அந்த பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடும். நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடும். அது எல்லாத்தோட அமைப்பு. பள்ளம் தண்ணி ஓடும் அப்படின்னு அந்த காலத்துல பழமொழி சொல்ற மாதிரி நீரானது பள்ளம் எங்க இருக்கோ அது பள்ளத்தை நோக்கி பாயும். பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடுகிறது அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னோம்னா எங்கு பாய்ந்தோடுகிறதோ அங்கு நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. நீர் பலம். அப்ப நீர் பலம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட காரியங்களை, நீர் வளம் அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட காரியங்களை, அதாவது கிணறு, போரு, தண்ணித்தொட்டி, இதெல்லாம் வீட்டுல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதனுடைய இடத்துல செய்யணும். வேற என்ன செய்யணும்? வாஸ்து என்றால் யாராக எங்கெங்கு அமர வைக்கணுமோ அவரவர் அங்கு அமரும். சொன்ன மாதிரி நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும். அப்ப நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும் பொழுது அந்த இடத்துல நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக இருக்கு. வேற எதுவும் இல்லை. அப்ப ஒரு இடத்துல இந்த பஞ்ச பூதங்கள்ல நீர் தத்துவம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மூலம்தான் நீர் தத்துவம் சார்ந்த விஷயம். அதே போல இப்ப நீர் தத்துவத்தோட இடம் இது அப்படின்னு பார்த்தோம். நிலத்தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு திசைகளுக்கு ஒரு ஒரு பண்பு இருக்கு. அதாவது இந்த தென்மேற்கு மூலை என்பது உயரமான பகுதி அப்படின்னு சொன்னா அதை நிறுதி மூலைன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நிலையான மூலை அப்படின்னு. நிலையான மூலை அப்படின்னா நமக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுதோ, எந்தெந்த பொருள் நம்மளை விட்டு போகக்கூடாதோ அந்த பொருளை கொண்டு போய் அங்க வச்சிருக்கோம். அந்த திசையோட சூட்சமே அதுதான். எந்தெந்த பொருளெல்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாதோ, எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம கூடயே இருக்கணுமோ அந்த பொருளை கொண்டு போய் அந்த நிறுதி மூலையில வச்சிட்டோம்னா அந்த பொருள் நம்மளை விட்டு போகணும். அதனாலதான் அந்த மூலையை நிலையான மூலைன்னு சொல்லுவோம். வீட்டுல தென்மேற்கு மூலையில கொண்டு போய் பீரோ வைக்கணும். பீரோவை வச்சு அதுல விலை உயர்ந்த நகைகள், நிலத்தோட பத்திரம், பணம் எல்லாத்தையும் வைக்கணும். ஏன் அங்க வைக்கிறோம்? ஒரு நிலமோ ஒரு பணமோ நகையோ நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்ப இந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த மூளைய நம்ம குவைத் மூலைன்னு சொல்றோம். செல்வம் இருக்கிறதுனால வேற ஒண்ணு ஒரு இடம் அந்த இடத்துல அந்த நிலத்துடைய பகுதி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துடைய ஓனர் யாரும் அவர் வீடு கட்டி குடியேறக்கூடிய இடம். அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க? உரியவனுக்குத்தான் கன்னிமூலை. கன்னிமூலை யாரு? கன்னிமூலைனா தென்மேற்கு மூலை. உரியவன் யாரு? அந்த இடத்துடைய ஓனர். அப்ப இடத்துடைய முதலாளி ஓனர் யாரோ அவர் வீடு கட்டி தங்கக்கூடிய இடம், வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் அந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நிறுதி மூலை. அப்ப நிலத்தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலை தான் நிலத்தத்துவத்திற்குரிய இடம். அதே போல ஒரு இடத்துல நெருப்பு தத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை நெருப்பு தத்துவம் சார்ந்த விஷயம். அதுவே காற்று சார்ந்த விஷயங்கள், காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வாயு மூலை என்று சொல்லக்கூடிய விஷயம். வடக்கு மையப்புள்ளியிலிருந்து மேற்கு மையப்புள்ளி வரை உள்ள இடம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலை, வாயு மூலைன்னு சொல்றோம். அதுதான் காற்று தத்துவம் சார்ந்த விஷயம். அப்ப இதுல பாருங்க, ஒரு இடத்துல நீருக்குரிய இடம் இது, நெருப்புக்குரிய இடம் இது, நிலத்திற்குரிய இடம் இது அப்படிங்கிறது, காற்றுக்குரிய இடம் இது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆகாய தத்துவம் சார்ந்த இடம். ஒரு இடத்துல ஆகாய தத்துவத்திற்குரிய இடம் எது
அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஆனா நம்ம எல்லா பேருமே நீர், நெருப்பு, நிலம், பஞ்ச பூதங்கள்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள்ல இந்த 4 பூதங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆகாய தத்துவத்திற்கு கொடுப்பது இல்லை. அதை பத்தியான புரிதலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 5 பூதங்கள்லே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஆகாய தத்துவம் தான். பஞ்ச பூதங்களுக்கு தலைவன் பஞ்ச பூதங்களின் தலைவன் ஆகாய தத்துவம். தத்துவம் ஒரு வீட்டில் செயல்படவில்லை என்றால் அவனுக்கு வீட்டிற்கு வெளியில் இருந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆகாய தத்துவம் செயல்படவில்லை என்றால் அவனுக்கு வீட்டிற்கு வெளியில் இருந்து பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அப்ப தத்துவம் அப்படிங்கிறது எங்கு செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது எப்பவுமே தெரியும். ஆகாய தத்துவம் என்பது எங்கு செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல பஞ்சபூதங்களுக்கு தலைவன் ஆகாய தத்துவம் சொல்றோம். நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் என்பது தென்கிழக்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை, அடுத்து நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப இதுல ஆகாய தத்துவத்திற்குரிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாய தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது ஒரு வீடு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய பணி. ஒரு வீட்டிற்கும் இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய பணியே. அப்ப எந்தெந்த வீட்டிலாம் காம்பவுண்ட் வால் இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்தெந்த வீட்டிலாம் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது சுற்றுச்சுவர் இல்லையோ அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் என்பது செயல்படாது. ஆகாய தத்துவத்திற்குரிய பணி என்பது பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துதல். பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துவது என்பது ஆகாய தத்துவத்திற்குரிய வேலை. அதே போல ஒரு வீட்டிற்கு காவலாளி எப்படி வீட்டிற்கு வெளியில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வராமல் பாதுகாக்கிறாரோ, அதே போல பஞ்ச பூதங்களினால் வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தம்மை பார்த்துக் கொள்வது கூடிய முக்கியமான வேலை செய்வது தத்துவம் தான் ஆகாய தத்துவம். அப்ப இந்த ஆகாய தத்துவம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்ப எந்தெந்த வீட்டில் காம்பவுண்ட் வால் இல்லையோ அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் செயல்படாது. எந்த வீட்டுல 2 வீட்டை ஒட்டி கட்டிடுறாங்களோ, எந்தெந்த வீட்டுலாம் முன்பக்கம் மட்டும் கட்டிக்கிட்டு பின்பக்கம் கட்டாம விட்டுறாங்களோ, 2 சைடு கட்டிட்டு ஒரு சைடு கட்டாம விட்டுறாங்களோ, அது போன்ற வீடுகள் எந்த இடத்திலையும் ஆகாய தத்துவம் செயல்படாது. அப்ப ஒரு வீடு அப்படிங்கிறது வீட்டை சுத்தி ஒரு ஆளாவது நடந்து போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், வீட்டுக்கு காம்பவுண்ட் வாங்க. அப்ப அந்த இடத்தில் தான் ஆகாய தத்துவம் செயல்படும். தத்துவம் செயல்படாட்டி எது போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு புரிதலுக்காக இப்ப இது இடையில ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க, இடையில இது ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கீங்க சார், தயவுசெய்து. சந்திரசேகர் சார், ஓகே. அப்ப இது ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பிளாட் எப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி ஒரு 3 பிளாட் இருக்கு, ரோடு இருக்கு. இப்ப இதுல நல்லா கவனிங்க, இது ஒரு பிளாட் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2வது நம்பர் பிளாட், இது 3வது நம்பர் பிளாட். இப்படி 3 பிளாட். நம்மளோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, 3 வீட்லயும் காம்பவுண்ட் வால் இல்லை.
ஏன்னா ஆதாய தத்துவத்தை பார்த்துட்டு இருக்கோம். 3 வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்ல, வெறுமனே இப்படி இடம் இருக்கு, அதுல 3 பேரும் கிட்ட கட்டிட்டாங்க. இப்ப இதுல பாருங்க, நல்லா தெளிவா கவனிங்க, இது இருக்கா சொல்றேன் நான். 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போர் போடணும், செப்டிக் டேங்க் அமைக்கணும், எல்லாமே பண்ணணும், பாத்ரூம் அமைக்கணும். எல்லா வீடுகளுக்கும் போர், தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் அனைத்தும் கண்டிப்பா வேணும். அப்ப 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போர் போடணும்னா நம்ம சொன்னோம், நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை வடகிழக்கு மூலையில செய்யணும்னு சொன்னோம். அப்ப அந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களும் இதுதான். அப்ப இங்கதான் போர் போட்டிருப்பாங்க, தண்ணி தொட்டி அமைச்சிருப்பாங்க, கிணறு அமைச்சிருப்பாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இங்கதான் போர் போட்டிருப்பாங்க, தண்ணி தொட்டி அமைச்சிருப்பாங்க, கிணறு அமைச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க அவங்களுடைய வடகிழக்கு மூலையில தான் போர் போட்டிருப்பாங்க, தண்ணி தொட்டி அமைச்சிருப்பாங்க, எல்லாமே அமைச்சிருப்பாங்க. இதுல பாருங்க, நல்லா கவனிங்க, 3 பேருமே அவங்கவுங்களுடைய இடத்துல வடகிழக்கு மூலையில போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ ஏதோ ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில 3 சரிதான், தவறு கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய இடத்தில் அவர்களுடைய இடத்தில் கிழக்கு மையப்புள்ளியிலிருந்து வடக்கு மையப்புள்ளி வரை உள்ள பகுதிகளில் நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள், போரோ கிணறோ தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை அமைக்கலாம். ஒருவருடைய இடத்தில் வடக்கு மையப்புள்ளியிலிருந்து கிழக்கு மையப்புள்ளி வரை உள்ள பகுதி தான் ஈசானிய பாகம், ஈசானிய மூலை. அந்த மூலையில் நீர் தத்துவம் சார்ந்த கிணறு, போரு, தண்ணி தொட்டி எது வேணாலும் அமைக்கலாம். மாறாக வேற இடத்துல அமைக்கிறேன், வடகிழக்கு மூலையில அமைக்க முடியாம வேற இடத்துல எங்க அமைச்சாலும் அது நம்மளுடைய வீடு இருக்கிற இடத்திலிருந்து, குடியிருக்கிற இடத்திலிருந்து 108 அடி தள்ளி இருக்கணும். வடகிழக்கு மூலையில இருந்தா வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கலாம், வடகிழக்கு திசையில இல்லாம வேற எங்க இருந்தாலும் அது நம்மளுடைய இடத்திலிருந்து 108 அடி தள்ளி இருக்கணும். நம்மளோட வீடு குடியிருக்கிற பகுதியிலிருந்து 108 அடி தள்ளி இருக்கணும். அப்படி இருந்தா நீர் குத்தல் அப்படிங்கிறது கிடையாது. அந்த போர் கிணறுனால தண்ணி தொட்டினால நமக்கு பாதிப்பு இல்லை. இதை வாஸ்து சாஸ்திரம் சொல்ற விஷயம். இப்ப இதுல பாருங்க, 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்க அவங்களுடைய ஈசானி உள்ள போட்டாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர் காரவங்களுக்கு வாயு மூலை, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க வாயு மூலை. இப்பதான் உங்கள்ட்ட சொன்னேன், ஈசானிய மூலை வடகிழக்கு மூலையில் அல்லாமல் வேற ஒரு திசையில் நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அது நம்மளுடைய குடியிருக்கும் பகுதியிலிருந்து 108 அடி தள்ளி இருக்கணும்னு சொல்லுவோம். அப்ப ஒரு பிளாட்டுக்கு இன்னொரு பிளாட்டுக்கு 108 அடியா சார் இருக்கும்? 108 அடிக்குள்ளே 3 பிளாட் இருக்கும், 30 அடி இருக்காது. கண்டிப்பா பாதிப்பை கொடுத்துருமானா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும். அந்த வீட்டுல எல்லாத்தையும் வடமேற்கு மூலை பாதிக்கப்படும். ஒரு திசைகளும் பாதிக்கப்பட்டால் வீட்டில் ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா வந்தே தீரும். வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்டில் செல்வ செழிப்பே இருக்காது, லட்சுமி கடாட்சமே இருக்காது. வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டில் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும், கல்வி அறிவு சார்ந்த வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்டில் ஆணுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும், ஆண்மகன் இல்லாத ஒரு ஆண் வாரிசு இல்லாத ஒரு குடும்பமாக மாறும். அதே அக்னிமூலை பாதிக்கப்பட்டால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், தற்கொலை சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே வரும். தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்டுல இடத்தகராறு, வம்பு வழக்குகள் எல்லாமே வரும். தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒழுக்க குறைபாடு ஏற்படும், ஆண்கள் ராஜ போதைக்கு அடிமையாவான். தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது, வீட்டில் உள்ள நபர்கள் சோம்பேறித்தனமாக ஆவார்கள், சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இருக்காது, திருமண தடை ஏற்படுத்தப்படும். அதே வாயு மூலை பாதிக்கப்பட்டால் வயிறு, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப ஒரு திசைகளும் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா ஒவ்வொரு பாயிண்டா சொன்னீங்கன்னா நாங்க நோட் பண்ணிக்குவோம்ல. அவங்களுக்கு பிடிஎஃப் வழியிலே நான் தரேன். ஒரு பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டாலும் நான் சும்மா உங்களுக்கு 1-2 தான் சொல்லியிருக்கேன். ஒரு திசைகளுக்கு நான் பிடிஎஃப் வழியில. அப்படின்னா எந்த திசை பாதிக்கப்பட்டாலும் அந்த திசையுடைய பாதிப்பு அந்த வீட்டில் இருக்கும், அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அதுல மாற்றுறது. இதுல பாருங்க, வாயு மூலை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வீட்டுக்காரர் உங்களுக்கு பிரச்சனைன்றதுனால பக்கத்து வீட்டுல போய் உங்க போரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் சொல்றது சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல ஒரு தப்பா இருக்கு, அதனால 10 லட்ச ரூபா நஷ்டம் ஆனாலும் சரி, நமக்கு உடல்நிலை தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம்.
இடிச்சு கூட சரி பண்ணலாம், ஏதோ க்ளோஸ் பண்ணிடணும். அதே பக்கத்து வீட்டுல இருக்கிற போர்னால கிணறுனால பாதிப்பு இருக்கு, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க சார், க்ளோஸ் பண்ணுவாங்களா சார், சொல்ல முடியுமா சார்? அப்ப இது போன்ற வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தற்காத்துக் கொள்வதும் ஆகாயத்துக்குரிய வேலை. அப்ப ஒரு வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி அமைச்சிட்டீங்க அப்படின்னா, வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பஞ்ச பூதங்கள் சார்ந்த விஷயம், வேற விஷயங்களை சொல்லல, நீரினாலோ நெருப்பினாலோ காற்றினாலோ நிலத்தினாலோ வரக்கூடிய பஞ்ச பூதங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பூதமே இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய பணி. அப்ப ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் கண்டிப்பாக காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஆகாய தத்துவத்தை செயல்பட வைக்கணும். ஆகாய தத்துவம் செயல்படுற வீட்டுலதான் பஞ்சபூதங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. அப்ப ஒரு வீட்டுல ஆகாய தத்துவம் செயல்படணும்னா காம்பவுண்ட் வால் அவசியம். இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது தகர செட்டு வைக்கலாமா, கம்பி வேலி போடலாமா, இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஊடுருவாத வகையில மெட்டீரியல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கத்துல இருந்து தண்ணி ஊத்தினா அந்த தண்ணி அந்த செவுத்த தண்ணி கொடுக்கும். இந்த பக்கத்துல இருந்து நெருப்பை ஃபயர் பண்ணா சைடு போகணும். இந்த சைடுல இருந்து கல்லோ மண்ணோ தூக்கி போறோம்னா சைடு போகக்கூடாது. இந்த சைடுல இருந்து காத்து அடிச்சோம்னா சைடு போகக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பஞ்சபூதங்கள் ஊடுருவாத செங்கல்லையோ ஹாலோ பிளாக்ஸ்லயோ சாலிட் பிளாக்ஸ்லயோ இன்டர் பிளாக்ஸ்லயோ இதுலயே ஒண்ணு அமைக்கலாம். ஆனா அந்த கம்பி வேலி அமைக்கிறது தகர செட்டு அமைக்கிறதுனா வந்து காம்பவுண்ட் வாலில் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்ப ஒரு பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாஸ்து என்பது செயல்படுகிறது. அதனாலதான் இப்ப இவ்வளவு நேரத்தை பார்த்துட்டு நீர்னால நெருப்புனால நிலத்தினால காற்றுனால ஆகாயத்தினால நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது நம்ம வாழக்கூடிய பகுதி, அதை நம்ம எப்படி வேணாலும் அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேங்க்ல வேலை பார்க்கணும், நம்ம அதுல ஒரு உயர் அதிகாரியா பிரான்ச்சுக்கு மேனேஜரா கூட இருக்கலாம். ஆனா ஒரு செக்டார்ல வேலை பார்க்கறப்ப அந்த செக்டாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அர்த்தம் சார்? கொஞ்சம் மீட் பண்ணுங்க. என்ன அர்த்தம்? டைமிங் மார்னிங் 10 மணிக்கு வந்துடணும், ஈவினிங் 5 மணி வரை இருக்கணும்னா அந்த டைமிங் தான் வரணும். சாட்டர்டே சண்டே லீவ்னா அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவ் எடுத்துக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ நம்ம உயர் பதவியிலே இருந்தாலும் அதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நம்ம கட்டுப்படணும். அதுதான் இது நம்மளோட இடமாகவே இருந்தாலும் இந்த இயற்கை அமைப்பு எப்படியோ அந்த இயற்கை அமைப்புக்கு உட்பட்டு தான் ஒரு வீடு அப்படிங்கிறது அமைக்கிறது. ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பயுமே பஞ்சபூதங்கள் உலாவக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சூரிய வெளிச்சம் வந்துட்டு போகணும், காற்று வந்துட்டு போகணும். சார் நீங்க சொல்ற மாதிரி காம்பவுண்ட் வால் எல்லாம் அமைச்சோம்னா சிட்டிக்குள்ள எப்படி சார் அமைக்கிறது? சார் ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு இடம் 900 சதுரடி இருக்கு அப்படின்னா ஒரு வாஸ்து ரீதியா 1/3 கண்டிப்பாக காலி இடம் விட்டே ஆகும். 900 சதுரடினா 600 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. கட்டாம அமைச்சு பாருங்க, அமைக்க முடியும். 900 சதுரடியில 850 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா அதுல கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனையா இருக்கும். காம்பவுண்ட் வால் அமைக்க முடியாது, எதுவுமே தான் பண்ண முடியாது. அப்ப அந்த வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்கும்னா 100% மாற்று கருத்தை கிடையாது. அப்ப சிட்டியா இருக்கட்டும், வேற எது வேணா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், எப்பயுமே 1/3 காலி இடம் தான் வீடு கட்டணும். 1000 சதுரடினா 700 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. 700 சதுரடினா 450 500 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. அப்படித்தான் அமைக்கணும் ஒரு வீடு. அப்போ ஒரு வீட்டில் பஞ்சபூதங்களின் ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும், அது சமநிலையா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஆகாய தத்துவம் என்பது செயல்படணும், நீர் தத்துவம் செயல்படணும், நெருப்பு தத்துவம் செயல்படணும், நிலத்தத்துவம் செயல்படணும், காற்று தத்துவம் செயல்படணும். அப்படி இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறதுதான் ஒரு வீடு அப்படிங்கிறது வாஸ்துப்படி சரியாக அமைக்க முடியும். ஓகே, அடுத்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு வீடு என்பது ஒரு இடம் என்பது ஒரு வாஸ்து ரீதியாக செயல்பட வேண்டும் என்றால் அது திசைகளின் அடிப்படையில் எப்படி செயல்படணும் அப்படின்னு பார்த்தோம். பஞ்சபூதங்களின் அடிப்படையில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.
அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நவ கிரகங்களின் அடிப்படையில் வாஸ்து என்பது செயல்படுகிறது. மூன்றாவது விஷயம் என்பது நவ கிரகங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது. அப்ப நவ கிரகங்கள் அப்படிங்கிறது உங்க எல்லா பேத்துக்குமே தெரியும். நவ கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களை தான் நம்ம நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 9 கிரகங்களை தான் நம்ம நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நவ கிரகங்கள் அடிப்படையில் வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது? இந்த இடத்துலதான் வாஸ்துக்கு இருக்கிற பல முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. வாஸ்து பொய்ப்பா, வாஸ்து என்பதே பொய். வாஸ்து அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துலதான் ஒரு முடிச்சு அப்படிங்கிறது அறிவிக்கும். அப்ப ஒரு வாஸ்து என்பது நவ கிரகங்களின் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு கிரகங்களின் ஆதிக்கம் என்பது இருக்கு. அதுல வடக்கு திசை என்பது குரு பகவானின் ஆதிக்கம் பொருந்திய திசை. கிழக்கு திசை என்பது சுக்கிரனின் திசை கிழக்கு. தெற்கு திசை என்பது செவ்வாயுடைய திசை தெற்கு. மேற்கு திசை என்பது சனி பகவானின் திசை மேற்கு. வடகிழக்கு திசை என்பது புதனுடைய திசை வடகிழக்கு. சந்திரனுடைய திசை தென்கிழக்கு. அதுவே தென்மேற்கு என்பது ராகுவுடைய திசை. வடமேற்கு என்பது கேதுவின் திசை. மையம் என்பது சூரியனுடைய ஆதிக்கம் பொருந்திய இடம். அப்ப எல்லாரும் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிருக்கீங்க. எல்லா சிவன் கோயில்லையும் ஈசானிய பாகத்துல நவகிரக ஸ்தலம் இருக்கும். எல்லாரும் போயிருக்கீங்க. அப்ப நவகிரக ஸ்தலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு இடத்திலும் பாருங்க, அந்த இடத்துல வடக்கு திசையில குரு பகவான் இருக்கும், தெற்கு திசையில செவ்வாய், கிழக்கு திசையில சுக்கிரன், மேற்கு திசையில சனி பகவான், வடகிழக்கு புதன், தென்மேற்கு ராகு, வடமேற்கு கேது, தென்மேற்குல சந்திரன், மையத்துல சூரியன். இதே போலதான் அவங்க அமர்ந்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் இந்த திசை அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பிரதானமான திசை, அவர்களுடைய ஆதிக்கம் பொருந்திய திசை. அப்ப இதுக்கு வாஸ்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்குரிய விடை அப்படிங்கிறது இதுலதான் சார். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ராமர் லட்சுமணன் 2 பேர், 2 பேரும் பக்கத்துல ஒரே மாதிரி இடம் வாங்கி ஒரே மாதிரி ஒரே பில்டர்ட்ட கொடுத்து வீட்டை கட்டுறாங்க. அதுல கட்டின வீட்டை வாங்குறாங்க. 2 வீடும் அப்படியே இந்த இடத்துல இங்கே போகுது, அந்த இடத்துல அதே மாதிரி போகுது. இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு, அந்த இடத்துல அதே மாதிரி படிக்கட்டு. சார் நான் எல்லாத்துக்கும் நான் பேசுற ஆடியோ தெளிவா கேக்குதுங்களா சார்? சம்டைம் பிரேக் ஆகுதுங்க சார். நல்லா கிளியரா டிராப் ஆகி கொஞ்சம் வருதுங்க சார். ஓகே எல்லாம் மீட் பண்ணிக்கீங்க. நான் பேசுறது 2 பேத்துக்கு ஒரு ஆளுக்கு தெளிவா கேட்டுச்சுனாவே என் சைடு பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா நான் என் சைடு இஷ்யூனா யாருக்குமே கேட்காது. அதனால எல்லாரும் கொஞ்சம் உங்க சைடு ஏதாவது இஷ்யூவா இருக்கு, ஏன்னா ஒருத்தவங்க மெசேஜ் போட்டுருக்கீங்க, அதுக்காக நான் கேட்குறேன். நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க சார் எல்லாரும். ஏன்னா என் சைடு பிரச்சனையா இருந்தா யாருக்குமே கேட்கும். அதனால என் சைடு கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு, நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஏதாவது அங்கிட்ட இங்கிட்ட திரும்புறப்ப வேணா கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும், ஆனா இப்ப இதா இருக்கு. ஓகே, அப்ப இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி கட்டின வீட்டை வாங்கிருக்காங்க. ஒரே மாதிரி கட்டின வீட்டை வாங்கிருக்காங்க. இதுல அண்ணனுக்கு வாங்குறதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, 2 வீட்லயும் ஏதோ ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு ஒரு புரிதலுக்காக.
ஒரு மாடிப்படி தவறா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாடிப்படி தவறா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கிழக்கு திசையில 2 வீட்லயும் மாடிப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். 2 வீட்லயும் கிழக்கு திசையில மாடிப்படி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாஸ்து ரீதியா கிழக்கு பக்கம் படி வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரிதலுக்காக கிழக்கு பக்கம் படி வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணன் வீட்லயும் கிழக்கு பக்கம் தான் படி, தம்பி வீட்லயும் கிழக்கு பக்கம் தான் படி. ஆனா வாஸ்து ரீதியா கிழக்கு பக்கம் படி வரக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல ஃபேமிலி ரன் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அதே போல. ஆனா தம்பிக்கு அந்த வீடு வாங்குற வரையும் நல்ல வளர்ச்சி. அந்த வீட்டுக்கு எப்ப போனாரோ அப்ப இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை, தொழில் ரீதியாக குடும்பத்துல நோய் ரீதியாக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த வீட்டுல ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்குமோ, அதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து அவர் சொல்றாரு, சார் கிழக்கு பக்கம் படி வச்சிருக்கீங்க சார், இது தப்பு சார், இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு உடனே என்ன தோணும், நம்மளோட அண்ணன் வீட்லயும் இதே மாதிரி தானே படி இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நமக்கு மட்டும் வருது. ஒரே மாதிரி 2 வீடு இருக்கு, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துலதான் ஒரு இடத்துல நமக்கு புரிதல் வருது. வாஸ்து ரீதியா ஏதாவது ஒரு கருத்து சொல்றோம், இவங்க அந்த திசையில வரக்கூடாதுன்னு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் கோடீஸ்வரன் ஆனா, அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார். அப்ப இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வருவாங்க. அப்ப இது இது எதன் அடிப்படையில் இப்படி நடக்குதுன்னா, ஒரு வாஸ்து என்பது நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது எழுதிக்கீங்க. இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, எந்த ஒரு திசை வாஸ்து ரீதியாக பாதிக்கப்படுகிறதோ, அதாவது திசை பாதிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு திசையில வரக்கூடாத வாஸ்துப்படி வரக்கூடாத விஷயம் வந்துருச்சுன்னா அந்த திசை பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் கிழக்கு பக்கம் படி வரக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான், அப்ப கிழக்கு பக்கம் படி வந்துச்சுன்னா கிழக்கு திசை பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அப்ப எந்த திசை வாஸ்து ரீதியாக பாதிக்கப்படுகிறதோ அந்த திசையுடைய நவகிரக அதிபதி, அந்த திசையுடைய நவகிரக அதிபதி. இப்ப கிழக்கு திசை பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம், அப்ப கிழக்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ அந்த திசையுடைய நவ கிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்று இருந்தால், உச்ச பலன், வலிமைனா உச்ச பலன் பெற்று இருந்தால், ஜாதகத்துல கிரகம் நல்லா இருந்தா அவருக்கு வாஸ்து ரீதியாக தவறே இருந்தாலும் பாதிப்பை கொடுப்பதில்லை. ஒருவேளை அந்த திசையும் கெட்டு அந்த திசையுடைய நவகிரக அதிபதியும் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அவருக்கு வாஸ்து ரீதியான பாதிப்பை கொடுக்குது. இப்ப நம்ம சொன்னோம் தம்பிக்கு பாதிப்பை கொடுத்துச்சு, அண்ணனுக்கு கொடுக்கலன்னு சொன்னோம். ஆனா 2 பேரும் வாஸ்து ரீதியா தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை, தம்பிக்கு பிரச்சனை. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கிழக்கு பக்கத்துடைய கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி சுக்கிரன் 2 பேத்துல தம்பிக்கு கெட்டு போயிருக்கு. ஒருவேளை தம்பிக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கிழக்கு திசையில பாதிக்கப்படுறதால தம்பிக்கு பிரச்சனை இல்லை. அப்ப எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ அந்த திசையுடைய நவகிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்று இருந்தால் அவருக்கு வாஸ்து ரீதியாகவே தவறு இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை. மாறாக திசையும் பாதிக்கப்பட்டு திசையுடைய நவகிரக அதிபதியும் பாதிக்கப்பட்டால் அவருக்கு வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட திசையுடைய நவகிரக அதிபதியே தசையோ புத்தியோ எடுத்து நடத்துது அப்படின்னா, அந்த திசையை சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடத்துது அப்படின்னா, அவர் அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை, வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு தள்ளப்படுகிறார். இதுதான் ஒரு இடத்துல நவ கிரகத்துடைய பங்கு வாஸ்து ரீதியாக. அதே போல ஒரு திசைக்கு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருந்துச்சு. இப்ப வடக்கு திசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது குபேரன்.
கிழக்கு திசையோட தெய்வம் இந்திரன். அதுவே தெற்கு திசையோட தெய்வம் யம தர்மன். மேற்கு திசையுடைய தெய்வம் வருணன். வடகிழக்கு திசைனா ஈசானிய பகவான், தென்கிழக்கு திசைனா அக்னி பகவான், தென்மேற்கு திசைனா நெருதி பகவான், வடமேற்கு திசைனா வாயு பகவான். அதே மாதிரி மையத்துடைய அதிபதி பிரம்மன். இதுல பாருங்க, இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வீடு, மொத்தத்துக்கு காம்பவுண்ட் வால் இல்ல சார், இது ஒரு வீடு, இடம் இல்ல, இது முழுக்க ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையணும். அதே போல வடகிழக்கு வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையணும். இது ரெண்டு சந்திக்கிற புள்ளிதான் மைய புள்ளி. இது ரெண்டு சந்திக்கிற புள்ளிதான் மைய புள்ளி. அப்ப இந்த மைய புள்ளியுடைய நவகிரக அதிபதி தான் சூரியன், அதனுடைய தெய்வம் தான் பிரம்மன். அப்ப பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய அமர்ந்த ஸ்தானம், அதனாலதான் இந்த இடத்த பிரம்மஸ்தானம் சொல்றோம். பிரம்மன் அமர்ந்த ஸ்தானம் பிரம்மஸ்தானம். வாஸ்துல எப்பயுமே ஒரு வீட்டுக்கு தொழில்முறையா வாஸ்து பார்க்க போறோம். அப்ப நம்ம போனவனே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மஸ்தானம் தான். முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் பிரம்மஸ்தானம். ஏன்னா ஒரு இடத்துல பிரம்மஸ்தானம் வேற திசையும் தவறா இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேற ஏதாவது கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள் சார்ந்த பிரச்சனைகள், அதெல்லாம் வரும் போகும். ஆனா ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் தவறா இருக்கு அப்படின்னாவே அந்த வீட்டுல வேற பிரச்சனைலாம் எதுவும் வரும். உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. பிரம்மஸ்தானம் தவறா இருந்தா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சூரியன் ஆத்ம கிரகம், பிரம்மன் படைக்கும் கடவுள், அந்த இடத்துல ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுதுன்னா கண்டிப்பா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா வீடு கட்டி 2 வருஷத்துக்குள்ள அந்த பாதிப்பு. சூரியன் நல்லா இருந்தா வீடு கட்டி கிரக பிரவேசம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா பாதிப்பு, உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. அதுவே சூரியன் கெட்டு போயிருந்தா வீடு கட்ட ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள இப்பதான் சார் வீடு கட்டணும், இறந்துட்டாங்க. கிரக பிரவேசம் முடிஞ்சு 2 மாசம் கூட ஆகும், இறந்துட்டார். யாருக்கு பாதிப்பு வரும்? சூரியன் ஆளுமை, தந்தை, நிர்வாகம், அந்த குடும்பத்தை அந்த வீட்டை முன்னின்று வழிநடத்தக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய நபர் யாரோ அவருக்கு தான் அந்த உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அப்ப ஒரு இடத்துல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது தவறாயிட்டா மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப நம்ம ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா முதல் எடுத்தவனே பிரம்மஸ்தானம் சரியா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். தவறு இருந்துச்சுன்னா உடனே மாத்திடணும். வேற அங்கங்க பிரச்சனை இருக்கு, ஒரு 6 மாசம் டைம் எடுத்துட்டு கூட கொஞ்சம் பணம் காசை பார்த்துக்கிட்டே கடன் பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல விடலாம். ஆனா இந்த பிரம்மஸ்தானம் தவறு இருந்தா யோசிக்கவே கூடாது, மறுநாளே எடுத்து சரி செஞ்சிடணும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட். அப்ப பிரம்மஸ்தானம் தவறு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வீட்டுடைய மைய புள்ளி, இந்த இடம் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு செவுரு இப்படி வர்றது, அல்லது இப்படி ஒரு செவுரு வர்றது, அல்லது இந்த இடத்துல பில்லர் அப்படிங்கிறது அமைக்கிறது, இதெல்லாம் பில்லரோ செவுரோ இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதே அந்த அந்த இடங்கிறது ஹாலா வரலாம், பெட்ரூமா வரலாம், வேற ஏதோ ஒரு அறையா வரலாம். ஆனா இந்த இடத்துல சரியா பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவுரோ பில்லரோ எக்காரங்கன்னு வந்துருக்கு. சார் மனிதனுடைய பிரம்மஸ்தானம் என்பது மனிதனுடைய தொப்புள் பகுதி. தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலையோ அடி பாதத்தையோ அளந்து பார்த்தீங்கன்னா சரியான மையத்துல இருக்கும். வலதுபுறத்துக்கு இடதுபுறத்துக்கு சரியான மையத்துல இருக்கும். வேற இடத்துல ஒரு அருவா வச்சு கூட வெட்டுங்க, அந்த பாகம் பாதிக்கப்படும், வேற பிரச்சனை வராது. ஆனா அந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புள் பகுதியில ஒரு குண்டூசி வச்சு குத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இடம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். அப்ப ஒரு கட்டின வீட்டுல ஒரு 40 அடி 40க்கு 30 அப்படிங்கிற ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இதுல சென்டர் பாயிண்ட்ங்கிறது 20 அடி, இதுல சென்டர் பாயிண்ட்ங்கிறது 15 அடி.
அந்த 20 அடி 15 அடி சந்திக்கக்கூடிய இடத்துல எக்காரத்துக்கு வந்து செவரு பில்லர் வரும். ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த வகுப்பு அப்படிங்கிறது இப்ப பார்த்துருக்கோம். இப்ப 10 விஷயங்கள்ல மட்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். ஒவ்வொருத்தவங்க பேசுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மட்டும் பேசுங்க. நான் பார்த்த விஷயம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா வணக்கங்க. என் நேம் பிரேம்குமாருங்க. பிரேம்குமார், கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க. பேசுங்க. ஐயா சைட்டோட அளவு 60க்கு 40ன்னு வச்சுக்கோங்க. சைட்டோட அளவு. ஓகே. இதுல நம்ம சைட்டோட அளவுல சென்டர் பிரம்மஸ்தானங்கிறது 60க்கு 40ல சென்டர் பிடிக்கணுமா, இல்ல நான் கட்டக்கூடிய பகுதி முதல்ல தெளிவா நான் சொல்றேன். இது வீடு. வீட்டுக்கு தான் பிரம்மஸ்தானம். வீட்டுக்குள்ளதானே அறை வருது. வீட்டுக்குள்ளதானே செவரு கட்டுறீங்க. ஓகேங்களா? இப்போ அது புரிஞ்சுது. இப்ப நான் என்னங்கிறேன்னா வீட்டோட அதாவது சைட்டோட அளவு 60க்கு 40, வீடு கட்டுறது வந்து 40க்கு 40. வீடு கட்டுறது 40க்கு 40. அப்ப அந்த 40க்கு 40 சென்டர் பாயிண்ட். ஓகே. சைட்டாவே விட்டுருங்க. வீட்டோட அளவுக்கு தான் சென்டர் பாயிண்ட். ஓகேங்க. ஓகே, நன்றிங்க. 40 கூட ஒரு ஏக்கர் தோட்டத்துல கூட நம்ம வீடு கட்டுறோம். அது தனி. ஓகேங்களா? இது வந்து நம்ம வீடு 40க்கு 30 வீடு கட்டுறோம். அந்த தாய் சுவர் 40 30 சைடு 30 அடி, இந்த சைடு தாய் சுவர் 40 அடி. அப்ப அந்த 40க்கு 30ல சென்டர் பாயிண்ட். அவ்வளவு. ஓகேங்க. நன்றிங்க. நன்றி சார். நன்றி. அடுத்து ஐயா வணக்கம். ஐயா காமாட்சி ஓசூர்ல பேசுறேங்கய்யா. ஐயா பேசுங்க சார். காம்பவுண்ட் சவர் பத்தி சொன்னீங்க. அந்த காம்பவுண்ட் சவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா கட்டணும்னு சொல்லி சொன்னீங்க. சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 சைட் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 2 வீட்டுக்கு நடுவுல காமனா காம்பவுண்ட் சவர் வச்சுறாங்க. அது அப்படி வைக்கலாங்களா? அமைக்கலாங்களா? வீடு இருக்கு. சொல்றது புரியுங்களா சார்? காம்பவுண்ட் செவரு அப்படிங்கிறது காமனா இருக்கும். வீடு காமனா இருக்கணும். அப்ப காம்பவுண்ட் செவருக்கு இந்த சைடு 2 அடி 3 அடி தள்ளி இவங்க வீடு இருக்கணும். அந்த காம்பவுண்ட் செவருக்கு தள்ளி 2 அடி 3 அடி தள்ளி அவங்க வீடு இருக்கும். ஓகேங்களா சார்? நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். பேசுங்க சார். ஏழுமலை சார். இப்போ பாத்தீங்கன்னா ஏழுமலை சார் பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களா பேசுவீங்கன்னு சார். ஏழுமலை சார். ஏழுமலை பக்கத்துல ஐயா. சொல்லுங்க சார். ஐயா இப்ப அந்த சென்டர் வந்து பிரம்மஸ்தானம் தொப்புள் பகுதி சொன்னீங்களா? ஆமா. அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே இல்லாம வெறும் ஹாலாவே விட்டாக்க பிரச்சனைங்களா? இல்ல ஹால் வரலாம், பெட்ரூம் வரல, எது வேணா வந்துட்டு போகுது சார். செவரு வரணும். சரி. எனக்கு 2 சந்தேகங்க. சுரேஷ்குமார், கோயம்புத்தூருங்க. பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ள 3 வீடு இருக்குதுங்க. 3 வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு சென்டர்ல கேப் இருக்குது. ஒரு 2 அடி கேப் விட்டு இருக்கு. அது எப்படி சார் பாதிப்பு? அது தவறு தானே சார். அதாவது என்னன்னா இப்ப அது மாதிரி அமைக்கிறப்ப மொத்தம் 3 வீட்டுக்கு மொத்தமா ஒரு போர், மொத்தமா ஒரு தனித்தட்டி, மொத்தமா ஒரு செப்டிக் டேங்க், இது மாதிரிலாம் மொத்த பிரச்சனை வராது. ஓகேங்களா சார்? ஆனா தனித்தனியா நம்ம போரு, தனித்தனியா செப்டிக் டேங்க், தனித்தனியா நம்ம டாய்லெட் பாத்ரூம்லாம் அமைக்கிறப்ப கண்டிப்பா தவறாயிரும். அடுத்துங்க சார், இந்த பிரம்மஸ்தானம் சொன்னீங்க இல்லைங்க, அது டோட்டல் வீட்டுக்கு எடுக்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹாலுக்கு மட்டும் எடுக்கணுமா இல்ல டோட்டல் ரூமுக்கு இடையில நம்ம செவரு வராது சார். ஒரு ஹால் இருக்குன்னா ஹாலுக்கு மையத்துல எப்படி செவரு வரும்? வராதுல்ல. மொத்த வீட்டுக்கு தான் பிரமோஷன். நம்ம அறைக்கு கிடையாது, மொத்த வீடு. இப்ப அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 40க்கு 30 அப்படிங்கிற வீடு. 40க்கு 30 16 ஒரு ஹால் வரலாம், 10க்கு 11 ஒரு பெட்ரூம் வரலாம், ஒரு அட்டாச் பாத்ரூம் வரலாம், இன்னொரு பெட்ரூம் கிச்சன் வரலாம், எது வேணா வரலாம். நமக்கு மொத்தம் 40க்கு 30 அப்படிங்கிற வீட்டுக்கு மையம் இது. அதனாலதான் மொத்தம் 40க்கு இதுல 20 அடி மையம், இதுல 15 அடி மையம், இது 2 சந்திக்கிற புள்ளி பிரம்மம். நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி சார். வணக்கம் சார். ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க சார். ஹலோ சார், ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. வணக்கங்க. கேக்குங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க. என் பேர் அருண் பேசுறேங்க. இதே மாதிரி எங்களால வாங்க முடியல. மொத்தம் கட்டின வீட்டை வாங்கணும். கீழே 3 வீடு நீங்க சொல்ற மாதிரி 1/1 ஒட்டுக்கா செவர் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா 2BH இண்டிவிஜுவலா வந்து அப்பா இருக்காங்க. மேல நான் வீடு கட்டி இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது எல்லாம் இடத்துக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுக்கும் சாத்தியங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேல போகும்போது இது எஃபெக்ட் ஆகுங்களா?
எல்லாத்துக்குமே தான் சார். ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தனி ராஜநிலை மேல இருக்கும்ல சார். அப்ப அந்த ஆமா. தனி ராஜநிலை மேல இருக்கிற வீட்டுடைய நீளத்துக்கு அகலத்துக்கு மையப்புள்ளி இருக்குல்ல சார், அது மேல. ஓகேங்களா சார்? கீழே இருக்கிற வீட்டுல கீழே ராஜநிலை தனியா இருக்கு. அப்ப கீழே 40க்கு 60ன்னு கீழே வீடு, மேல இருக்கிற வீடு 30க்கு 40ன்னு இருக்கு. அப்ப மேல இருக்கிற வீட்டுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு, கீழே இருக்கிற வீட்டுக்கு சென்டர் பாயிண்ட். கரெக்டுங்க. அதே மாதிரி கரெக்டுங்க. அதே மாதிரி வீடு கட்டுற என்ன வீடு கட்டணுமோ அதுக்குதான் அந்த கணக்கு. அதுல விட்டு கட்டுறாங்களா இல்ல தள்ளி கட்டுறாங்களா கணக்கு இல்லை. நன்றிங்க. வீடு நன்றிங்க. கட்டுறவரைய மொத்த இடத்துல. ஓகே, மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி ஹலோ சார். பேசுங்க சார். குமார் சார் பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்ப நீ கரெக்டான திசைக்கு உங்களை பிரம்மஸ்தானம் சொல்றீங்க, இது திசை திரும்பிய வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் சார், அதுல இருந்து எடுத்துக்கணுங்களா? பிரம்மஸ்தானத்தை பொறுத்தவரை திசை திருமணத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எந்த திசையில திரும்பி இருந்தாலும் நம்ம நீளத்தையும் அகலத்தையும் டிவைட் பண்றோம். இப்ப திசை திரும்பி இருக்கு அப்படின்னா, இப்ப வீடு இப்படி திரும்பி இருக்கு அப்படின்னாலும் நமக்கு ஒண்ணுதானே. இந்த பக்கம் 15 அடி இருக்கு, இந்த பக்கம் 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 15 அடி, இதுல சென்டர் பாயிண்ட் அதுதானே. புரியுதுங்களா சார்? திசை திருமணத்துக்கும் பிரம்மஸ்தானத்துக்கும் சம்பந்தம். திசை திருமணத்துங்கிறது அது வேற சப்ஜெக்ட். ஓகேங்களா சார்? பிரம்மஸ்தானம் எதுல இதா இருந்தாலும் பிரம்மஸ்தானம். ஓகே, அடுத்து வேற யாராவது? ஐயா, கேமலா மேடம் பேசுங்க. பிரம்மஸ்தானத்துல பில்லர் வரணுமா வரக்கூடாதா? சரியா கிளியரா கேட்கல. வரக்கூடாது. செவுரு வரக்கூடாது, பில்லர் வரக்கூடாது, காலியாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, அப்ப எல்லா சப்ஜெக்ட் டவுட் கிளியர்ல சார்? நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா சார்? இப்போ வரை நடந்த சப்ஜெக்ட் கிளியர் தானே சார்? அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வீடெல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஓகே, அபார்ட்மெண்ட் வேற, அபார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது தனி. அதை பத்தி நம்ம அடுத்தோம். சரிங்க, நான் பாக்குறதெல்லாம் இண்டிவிஜுவல். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு நம்ம ராஜநிலை அப்படிங்கிறத அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த ராஜநிலை அப்படிங்கிறது ஒரு வீடு அப்படிங்கிறதுக்கு நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த வீடு பொதுவா நமக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பா இருக்கும். யோகத்தை கொடுக்கணும் ஒரு வீடு. அதே போல சார், ஒருத்தவங்க இதுல ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, அப்ப இந்த வாஸ்து பார்க்கறதுக்கு ஜாதகம் தெரியணுமா அப்படின்னு கேட்டு. ஜாதகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. வீட்டை வாஸ்துப்படி கட்டிட்டீங்கன்னா, கிரகம் கெட்டு போயிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கிரகம் நல்லா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? வீடு கெட்டு போய் வீட்டை நீங்க வாஸ்துப்படி எப்படி அமைக்கணுமோ ஒரு திசைகளும் அறைகளும் கரெக்டா அமைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்துல கிரகம் கெட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. வாஸ்துப்படி பிரச்சனை வராது அவங்களுக்கு. அதனால நீங்க ஜாதகம் எல்லாம் தெரியணும் அவசியம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு யோகத்தை கொடுக்கணும் சார். கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார். யோகத்தை கொடுக்கணும். யோகத்தை கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே யோகத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது சார், கடன் வாங்கித்தான் சார் வீடு கட்டணும், கடன் வாங்கித்தான் வீட்டை கட்டணும். ஆனா அந்த வீட்டுக்கு எப்ப போனோமோ அப்ப அந்த கடனை உடனே அடைச்சிட்டோம். பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சு, பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வரம் கிடைச்சிச்சு, பக்கத்துல இருந்த இடத்தையும் வாங்கிட்டோம். இன்னைக்கு பிரச்சனை இல்லை சார், யோகமான வீடு. அதுவே யோகம் இல்லை. இன்னொரு கேட்டகரி சார், வாடகை வீட்டுல இருக்கப்ப கூட எப்பயுமே ஒரு 10,000 ரூபாய் கையில இருந்துகிட்டே இருக்கு சார். நகையெல்லாம் வித்துட்டு சொந்த வீடு வேணும்னு கட்டணும் சார். எப்ப இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்ப இருந்து வெறும் ஆஸ்பத்திரி செலவா. பக்கத்து வீட்டுக்காரனோட 20 வருஷமா கேஸ் நடக்குது சார், ஒரு நாள் நிம்மதியான ஒர்க். அப்ப வீட்டுக்கு ஒரு யோகம் இல்லாம. அப்போ ஒரு வீடு என்பது யோகத்தை கொடுக்கணும். அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில நம்ம தலைவாசல் அமைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில நம்ம தலைவாசல் அப்படிங்கிறத அமைக்கணும். அப்ப நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு உங்களுக்கு ஜாதகமே பார்க்க தெரியாட்டி பிரச்சனை இல்லை, ஜாதகமே உங்களுக்கு ஜோதிடமே தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. நம்ம ஜோதிட கட்டம் அப்படிங்கிறது இப்ப வரைஞ்சு நீங்களே பார்க்குற அளவுக்கு ஒரு எளிமையான முறையில
உங்களுக்கு நான் சொல்லித் தர போறேன். ஜாதகத்தை கட்டத்தை பார்த்து நீங்களே இந்த திசை அப்படிங்கிறது அமைக்கலாம், இந்த திசையில அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எளிமையான முறையில் சொல்ல போனா. அப்ப இதுல சார் ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்கும். யாருடைய ஜாதகத்திற்கு பார்க்கணும், எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும், யாருடைய ஜாதகத்துல பார்க்கணும் அப்படின்னு அது சந்தேகம். எல்லாரும் புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலி இடம் என்றால் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். காலி இடம் என்றால் ஜோதிட ரீதியா செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். அதில் கட்டக்கூடிய கட்டிடம் என்பது சுக்கிரன். காலி இடம் என்றால் செவ்வாய், அதில் கட்டக்கூடிய கட்டிடம் என்றால் சுக்கிரன் அப்படின்னு. அதே போல கணவன் என்றால், கணவன் என்பவர் செவ்வாய், மனைவி என்பவர் சுக்கிரன். அப்ப ஒரு இடம் ஜாலியா இருக்கிறதுக்கும் அதில் வரக்கூடிய கட்டிடம் அப்படிங்கிறதும், இடம் என்றால் செவ்வாய், கட்டிடம் என்றால் சுக்கிரன். கணவன் என்றால் செவ்வாய், மனைவி என்றால் சுக்கிரன். அப்ப ஒரு பாருங்க, சுக்கிரன் கணவன் மனைவி 2 பேரும் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம். அங்க சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறப்பதான், திருமணம் ஆக்டிவேட் ஆகிறப்பதான் அவனுக்கு இங்க சுக்கிரன் சொல்லக்கூடிய கட்டணம் வீடு அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலா கிடைக்கும். கல்யாணம் முடிச்சா அவனுக்கு ஒரு தனி கொடுத்தன வீடு. அப்ப ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில செவ்வாய் தனிப்பட்ட முறையில இருந்தா அவனுடைய மரியாதை என்ன, கூட அவனுடைய மனைவி இருந்தால் அவனோட மரியாதை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒண்ணுக்கு 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாம தான் இருப்பான். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட மரியாதை. அதே போல ஒரு எம்டி லேண்டுக்குரிய மரியாதையும், அதுல ஒரு பில்டிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்குரிய மரியாதையும். அப்ப ஒரு வீடு என்றால் சுக்கிரன், மனைவி என்றால் சுக்கிரன். அப்ப ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டோம்னா அத மனைவி பேர்ல தான் பத்திரம் பதிவு செய்யணும். மனைவியோட யோகத்துக்கு தான் அந்த வீட்டை அமைக்கணும், வேற யாருக்கும் அமைக்கல. ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் மனைவியோடைய யோகத்திற்கு தான் அந்த வீட்டுடைய தலைவாசல் திசையை அமைக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. திசை எந்த வடக்கு திசையா, கிழக்கு திசையா, மேற்கு திசையா, தெற்கு திசையா அப்படின்னு மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும். அப்போ ஒருவேளை அந்த இடம் மனைவியோடைய பேர்ல இல்லாம கணவருடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பூர்வீக சொத்து அல்லது லோன் ஏதாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு கணவருடைய பேர்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொத்து கணவர் பேர்ல இருக்கிறதுக்காக கணவருக்கு பார்க்கணும். மனைவிக்கு கண்டிப்பா சொத்து இருந்தாலும் இல்லாட்டி பார்க்கணும். சொத்து மனைவி பேர்ல இருந்துச்சுன்னா மனைவியை தவிர வேற யாரு பேருக்கு பார்க்க தேவையில்லை. ஆனா சொத்து கணவர் பேர்ல இருந்தா கணவருக்கும் பார்க்கணும், மனைவிக்கும் பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு ஜாதக கட்டம் அப்படிங்கிறது வரையலாம். ஒரு எளிமையான முறைதான், உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க. இது ஒரு ஜோதிடத்துல ராசி கட்டம், நவாம்ச கட்டம்னு 2 கட்டம் இருக்கும் ஜோதிடத்துல, ஜாதகத்துல. அதுல ராசி கட்டத்தை தான் எடுத்துக்கணும். இது ஒரு ஜாதக கட்டம், இப்படிதான் இருக்கும். இதுல இந்த ராசி தான் முதல் ராசின்னு சொல்றோம். இந்த ராசியுடைய பேர் மேஷம். இது 2வது ராசி, இந்த ராசியுடைய பேர் ரிஷபம். இது 3வது ராசி, இந்த ராசியுடைய பேர் மிதுனம். இது 4வது ராசி, இந்த ராசியுடைய பேர் கடகம். இது 5வது ராசி, இந்த ராசியுடைய பேர் சிம்மம். இது 6வது ராசி, இந்த ராசியுடைய பேர் கன்னி. இது 7வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் துலாம். இது 8வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் விருச்சகம். இது 9வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் தனுசு. இது 10வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் மகரம். இது 11வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் கும்பம். இது 12வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் மீனம். அப்ப மொத்தம் 12 ராசிகள் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறதுல ஒரு ராசிக்கு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு சார். இந்த மேஷ ராசியுடைய திசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு. ரிஷப ராசியுடைய திசை தெற்கு. மிதுன ராசியுடைய திசை மேற்கு. கடக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு.
கன்னி ராசியுடைய திசை தெற்கு, துலாம் ராசியுடைய திசை மேற்கு, விருச்சிக ராசியுடைய திசை வடக்கு. அதுவே தனுசு ராசியுடைய திசை என்பது கிழக்கு, மகர ராசியுடைய திசை என்பது தெற்கு, கும்ப ராசியுடைய திசை என்பது மேற்கு, மீன ராசியுடைய திசை என்பது வடக்கு. இப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசைகள் உண்டு சார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம், நவ கிரகங்கள், ஒரு ஒரு கிரகம் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அதிபதினா அந்த இடத்துடைய ஓனர்னு அர்த்தம், அந்த ராசிக்குரிய அதிபதினு அர்த்தம். அதுல இந்த சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னா சூரியன். அதுவே கடக ராசியோட அதிபதி சந்திரன். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான். கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான். அப்ப ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ராசிகளை, இந்த 12 ராசிகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சரம், இன்னொன்னு ஸ்திரம், மூணாவது உபயம். அப்ப மேச ராசி அப்படிங்கிறது சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திரராசி, மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, கடக ராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திரராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அதே போல துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சக ராசி அப்படிங்கிறது ஸ்திரராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிறது சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திரராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபயராசி. அப்ப இதுல இது எதுவுமே மாறாது. இப்ப நம்ம எழுதின விஷயம் வரையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்ப எழுதின வரை எந்த விஷயமே மாறவே மாறாது. அப்படின்னா என்ன இருக்கும்? சிம்ம ராசியா, சிம்ம ராசியோட திசை கிழக்கு, அதனோட அதிபதி சூரியன், அது ஸ்திர ராசி. மேச ராசியா, இதுதான், அதனுடைய திசை கிழக்கு, அதனுடைய அதிபதி செவ்வாய், அது சரராசி. அப்ப இதுவரை எழுதின கட்டணம் அப்படியே கட்டம் எல்லாமே பிக்சட், எதுவுமே மாறாது. ஆனா நம்மளுடைய ஜாதக கட்டம், நம்மளுடைய கட்டம் அதை பொறுத்துதான் இருப்பாங்க. இப்ப என்னன்னா எல்லாம் எழுதிட்டீங்க, லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் என்ன லக்னமோ, சில பேர் மேச லக்னமா இருப்பீங்க, சில பேர் ரிஷப லக்னமா இருப்பீங்க, சில பேர் மிதுன லக்னமா இருப்பீங்க. அப்ப லக்னம் 12 லக்னம், லக்னம் என்ன லக்னமோ, லக்னத்துடைய பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. லக்னத்தின் பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் பாயிண்ட் எழுதிக்கணும், லக்னத்தின் பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. அப்ப பாதக ஸ்தானம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்றோம். சரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வினையின் தொடக்கம் அப்படிங்கிறது சரம். ஸ்திரம் என்றால் ஒரு வினையின் நிலையான தன்மை ஸ்திரம். உபயம் என்றால் ஒரு வினையின் முடிவு அப்படிங்கிறது உபயம். அப்ப சரம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய சரராசிகள் என்னென்ன ராசிகள்? மேசராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி. இந்த 4 ராசிகளும் சரராசின்னு சொல்றோம். சரராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 11வது இடம் பாதகஸ்தானம். ஸ்திரராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசிகளுக்கு 9வது இடம் பாதகஸ்தானம். அதுவே உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய
மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அதைத்தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்குரிய பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் விஷயம், எந்த திசை ஆகாது அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு எந்த திசை ஆகாது. அப்ப லக்னத்துடைய பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. இரண்டாவது பாயிண்ட், பாதகஸ்தானத்தோட அதிபதி யாரோ, பாதகஸ்தானத்தின் அதிபதி யாரோ அந்த அதிபதி தான் பாதகாதிபதி. பாதகஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. பாதகஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி போய் நின்ற திசையும் ஆகாது. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார். ஓகே, அதாவது லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்குரிய பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. இது உங்க எக்ஸாம்பிளோட விளக்க போறேன். சப்ஜெக்ட் மட்டும் தியரி மட்டும் சொல்றேன், எக்ஸாம்பிளோட விளக்க போறேன். லக்னத்தின் பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. இரண்டாவது, பாதகஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி போய் நின்ற திசையும் ஆகாது. அவர் எங்க போய் நின்றாலும் அந்த திசை ஆகாது. இப்ப யாராவது ஒருத்தவங்க அவங்களோட ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துல எந்த திசை ஆகாது அப்படிங்கிறத நம்மளே பண்ண சொல்லணும். யார்கிட்ட சார் ஜாதகம் இருக்கு இப்ப கொடுங்க, அவங்க பேரை சொல்லிட்டு. சுரேஷ்குமார் சார். சுரேஷ்குமார் சார், உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்க சார். கிரகங்களை சொல்லுங்க. மீன லக்னம், மீன ராசிங்க சார். மீன லக்னம், ஓகே. கிரகங்கள் அப்ப மீனத்துல சந்திரன். சந்திரனுங்க. அடுத்தது கடகத்துல ராகு. கடகத்துல ராகு. சிம்மத்துல செவ்வாய். சிம்மத்துல செவ்வாய். கண்ணில வந்து சூரியன், குரு, சனி. சூரியன், சரி, சூரியன் குரு சனிங்களா? ஆமாங்க. குரு சனி. துலாம்ல புதன் வக்ரம். துலாம்ல புதன். அடுத்து விருச்சிகத்துல சுக்கிரன். விருச்சிகத்துல சுக்கிரன். அவ்வளவுதான் சார். கேது சார், மகரத்துல கேதுங்களா? ஆமாங்க. 11 கேது மகரத்துல. மகரத்துல கேது. ஓகே, இப்ப என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் நல்லா தெளிவா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். மீன லக்னம் சார் கொடுத்துருக்க ஜாதகம். இது எல்லாத்தையும் இதை கவனிச்சு சப்ஜெக்டை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எத்தனை ஜாதகத்துக்கு நீங்க பாத்துக்கலாம். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். அப்ப மீன லக்னமா இருக்கப்ப நம்ம என்ன பார்க்கணும், எந்த லக்னமோ அது வந்து சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். அப்ப மீன லக்னங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்துக்கு எத்தனாம் இடம் ஆகாது? 7ஆம் இடம் ஆகாது. அப்ப இங்க இருந்து இதான் முதல் வீடு, லக்னம் தான் முதல் வீடு. இங்க இருந்து 7ஆம் இடம் எது வருதுன்னு பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. கன்னியிலே 7ஆம் இடம். அப்ப கன்னிதான் பாதக ஸ்தானம். அப்ப கன்னியுடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது, முதல் பாயிண்ட். இரண்டாவது, இந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாருன்னா புதன். பாதகஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அப்ப புதன் தான் பாதகாதிபதி. அப்ப இந்த புதன் இந்த ஜாதகத்துல எங்க போய் நின்றிருக்காரோ அந்த திசை ஆகாது. அப்ப புதன் சாருடைய ஜாதகத்துல எங்க நின்றிருக்காருன்னா துலாம்ல இருக்காரு. துலாமுடைய திசை மேற்கு. அப்ப தெற்கு மற்றும் மேற்கு திசைகள் ஆகாத திசைகள். புரியுதுங்களா சார்? சுரேஷ்குமார் சார் தெளிவா புரியுதுங்க சார். ஓகே, இப்ப எந்த திசை ஆகாது அப்படிங்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? வாங்க, எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? எல்லாரும் கிளியருங்களா சார்? சார் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல எல்லாத்துக்கும் கிளியருங்களா? ஏதோ ஒன்று சொல்லுங்க சார். இன்னொரு திருப்பி சொல்லுங்களேன். இன்னொரு ஜாதகம் கொடுங்க, வேற யாராவது கொடுங்க. ஐயா நான் சொல்றேங்க. ஐயா நான் சொல்றேன். நேம் சொல்லுங்க, நேம் சொல்லிட்டு சொல்லுங்க சார். நேம் வந்து பிரேம்குமார். பிரேம்குமார் சார் சொல்லுங்க சார். லக்னம் வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னம். மூணாம் இடத்தில் செவ்வாய். மிதுனத்தில் செவ்வாய். மிதுனத்துல செவ்வாய். சிம்மத்தில்
ராகு, ராகு, குரு, குரு, குரு. அடுத்தது மிதுனத்தில் சனி, கன்னியில சனியா சார்? கன்னியில சார், கன்னியில சனி, சூரியன், 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 சுக்கிரன். சுக்கிரன். ஓகே. கேது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாருங்க, இங்கன்னா கும்பத்தில் கேது. கும்பத்துல கேது. ஓகே. கேது. அவ்வளவுதாங்க. வேற கிரகம் சார்? சந்திரன் எங்க சார் இருக்காரு? சந்திரன் தனுசு. ரைட். ஓகே. இப்ப லக்னம் அப்படிங்கிறது சாருடைய லக்னம், எல்லாரும் கவனிங்க. சாருடைய லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம். மேஷ லக்னம். அப்ப மேஷ லக்னம் அப்படிங்கிறது சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். அப்ப மேஷ லக்னங்கிறது சர லக்னம். அப்ப சர லக்னம்னா என்ன அர்த்தம்? 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப இங்க இருந்து 11ஆம் இடம் எது என்றோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. கும்பம் தான் 11ஆம் இடம். அப்ப கும்பம் தான் பாதகஸ்தானம். அப்ப அந்த பாதகஸ்தானத்துடைய திசை என்பது மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது. இரண்டாவது பாயிண்ட், இந்த கும்பத்துறை அதிபதி யாரு? சனி பகவான். அப்ப சனி பகவான் தான் தாருடைய ஜாதகத்துப்படி பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதியான சனி பகவான் எங்க இருக்காரு? கன்னியில இருக்காரு. கன்னியுடைய திசை தெற்கு. அப்ப மேற்கு தெற்கு என்பது ஆகாத திசைகள். புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். ஓகே சார். எந்த திசை ஆகாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க சார். ஒரு டவுட் சொல்லுங்க சார். இதுல வந்து ஒய்ஃப் இது பார்க்கணுமா இல்ல நம்மளோட இது பார்க்கணுமா? வீடு முதலே சொல்றேன், ஒய்ஃபுக்கு தான் பார்க்கணும். அதான் உங்களுக்கு சொன்னல சார். மனைவி என்பவர் சுக்கிரன். இங்க வீடு அப்படிங்கிற சுக்கிரன், மனைவிக்கு தான். ஓகே ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கணும் வாங்க. அப்படி இல்லாட்டி எந்த திசை ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து ஏதாவது டவுட் கிளியருங்களா சார்? இது சந்தேகம் இல்லைங்க சார்? ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா. இப்போ கணவன் பெயர்ல வந்து மனை இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, கணவன் மனைவி 2 பேருக்குமே பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இப்போ எந்த திசை ஆகாதுன்னு பார்க்கும்போது கணவனுக்கு பார்க்கணும், மனைவிக்கு பார்க்கணுமாங்கய்யா? ரெண்டுமே 2 பேத்துக்கு பார்க்கணும் சார். பார்த்து 2 பேத்துக்கு காமனா எந்த திசை வருதோ அந்த திசையை தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் 4 திசை வந்து ஆகாது அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னங்க பண்றதுங்கய்யா? அப்படி 4 திசை ஆகாதுலாம் வராது சார். நம்ம அடுத்து பார்க்க போறோம் எந்த திசை ஆகுன்றத பார்க்க போறோம். 4 இப்படி ஆகாதுன்னு. நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி சார். நன்றி. அடுத்து என்ன அப்படின்னா எந்த திசை ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இப்ப எப்படி கிரகத்துல சுக்கிரன் அப்படின்னா நம்ம வந்து வீடு அப்படின்னு சொன்னோமோ, அதே போல பாவத்துல 4ஆம் இடம் என்றால் வீடு நிலம் என்று அர்த்தம். 4ஆம் இடம் மொத்தம் 12 பாவங்கள் இருந்தாலும் அதுல 4ஆம் இடம் என்பது வீடு நிலம். ஒரு ஜாதகத்தில் அவர்களுடைய 4ஆம் இடத்தை பொறுத்து தான் அவருக்கு வீடு நிலம் எல்லாமே அமையும். அப்ப லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதனாலதான் அந்த ஸ்தானம் யோகஸ்தானம்னு சொல்றோம். 4ஆம் இடம் யோகஸ்தானம்னு சொல்றோம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அடுத்த பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அந்த அதிபதி போய் நின்ற திசை யோகம். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். ஓகே. இப்ப யாராவது வாங்க, உங்களோட ஜாதகத்தை கொடுங்க. ஐயா நான் சொல்றேன் ஐயா. எனக்கு ஒரு டவுட் சார். சுரேஷ்குமார் சார். ராம்கி சார் என்ன பேர்? ஹலோ சார். சுரேஷ்குமார் சார், உங்க ஜாதகத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, வேற ஒருத்தவங்க இல்ல கொடுத்துட்டேன் சார். ஒரு டவுட்டுங்க. என் பேர் ஒண்ணுங்க ஐயா. பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு டவுட்டை பேசுங்க. இதை பார்த்துட்டு ஓகே சார். வணக்கம் சார். நான் பாலசுப்ரமணியன். வணக்கம் சார். என்னோட பேர் ராமன் சார். பாலசுப்ரமணியன் சார் பேசுங்க சார். சார் சொல்லுங்க சார், உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க சார். ஜாதகம் இல்ல சார், நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தினுடைய திசையில வீடு கட்டலாம்னு சொல்றேன். பார்க்க போறேன். 2 சேர்த்து நான் பார்க்க போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் 2ஐயும் பார்த்துட்டு 2ஐயும் இணைச்சு பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க.
நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அனைத்து விடை தெரிஞ்சிடும். சுரேஷ்குமார் சார் அந்த அளவுக்கு தான் கேட்க வர்றாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சிடும். ஓகே, மகர சொல்லுங்க லக்னம் சார். ஐயா. லக்னம், மகர மகரத்துல லக்னம். ஓகே, சொல்லுங்க சார். கும்பத்துல ராகு ஐயா. கும்பத்துல ராகு. சரிங்களா? ரிஷபத்துல குரு சுக்கிரன், குரு சூரியன் புதன் ஐயா. குரு சுக்கிரன் இல்லையா, சூரியன் சூரியன் குரு சூரியன் புதன். குரு சூரியன் புதன். மிதுனத்துல சுக்கிரன் ஐயா. மிதுனத்துல சுக்கிரன் ஐயா. கடகத்துல செவ்வாய் ஐயா. கடகத்துல செவ்வாய். ஆமா. சிம்பத்துல வந்து கேது ஐயா. கேது. ஓகே. துலாம்ல சந்திரன் ஐயா. துலாம்ல சந்திரன். தனுசுல வந்து சனீஸ்வரன் பகவான் ஐயா. ஓகே, சனி பகவான் தனுசு. இப்ப எல்லாரும் நீங்க கவனிங்க, நான் என்ன சொன்னேன்? லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை சொன்னேன். அப்ப மகர லக்னம். மகர லக்னம் அப்படிங்கிறதுக்கு 4ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1, 2, 3, 4. மேஷம் தான் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை என்பது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப செவ்வாய் எங்க நின்றுருக்காரு? கடகத்துல நின்றுருக்காரு. கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். புரியுதுங்களா சார்? ஸ்ரீராமன் சார். இப்ப இருக்குது இந்த வீட்டுல தான் ஐயா இருக்க. கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, சிறப்பு, சிறப்பான. ஓகே, இப்ப யோகத்தை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 இணைச்சி எப்படி பாக்குறோம்னு சொன்னோம். யோகா கண்டுபிடிக்கிறதுல லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்போ ஒரு ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கிற திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா சார்? ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. கோயம்புத்தூர் சிவமணி ஐயா. இப்ப மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் வராருங்க. அதான் சார், எல்லா பேத்துக்குமே நான் இதே இணைச்சு பார்க்க போறோம். நீ கேட்கிற கேள்வி புரியுது. 2ஐயும் இணைச்சு நம்ம பார்க்க போறோம். தனிப்பட்ட முறையில பாதகத்தை கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். தனிப்பட்ட முறையில யோகத்தை கொடுக்கற திசை எதுன்னு பார்க்கிறோம். 2ஐயும் இணைச்சு பார்க்க போறோம். இப்ப யோகத்தை கொடுக்குற சப்ஜெக்ட்ல மட்டும் பேசுங்க. இல்ல அது ஒரு சின்ன டவுட்டுங்க. அதாவது 4 வரணுக்கூடிய அவரே வந்துங்க, அவர் 6ல போய் நிக்கிறாரு. அவர் மறைஞ்சிடறாருங்க. 6ல நிக்கிறாரு. அவர் எப்படி வேணா இருக்கட்டும் சார். நான் ஒரே கணக்கு இல்ல. ஜாதகத்துடைய பலன் நான் சொல்லணும். எந்த திசை யோகத்தை கொடுக்கும், அவங்க எந்த திசையில தலைவாசல் வைக்கணும்ன்றத பார்த்துட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வேற யாராவது? சார் யாராவது? நான் இதுல வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஐயா, இப்ப வந்து ஆகாதுங்கிறதுக்கு வந்து நம்ம அந்த சரம் உபயம் அந்த சித்திரம் அதுல பாக்கணும். நீங்க நம்பர் அந்த 7, 1. ஆனா இப்ப யோகத்துக்கு வந்து 4ஆம் நம்பர் அப்படிங்கிறீங்க. அப்ப மகரம் வந்து அவங்க சரம் 11 தானே, அது எப்படிங்க ஐயா? அதான் மேடம், அது பாதக திசை. ஓகேங்களா? இப்ப இருங்க, எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல இருக்கீங்க. அதவே நம்ம பார்த்துக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப யோகத்தை கொடுக்குற திசை அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? 4ஆம் இடத்து திசை. இதே ஜாதகத்துல பார்த்துருவோம். நீங்க சொல்ற விளக்கம் எல்லாமே இதே ஜாதகத்துல 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்ப லக்னம் அப்படிங்கிறது என்ன லக்னம்? மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 4ஆம் இடம்ன்றது மேஷம். மேஷத்தோடைய திசை அப்படிங்கிறது யோக திசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிழக்கு. 2வது விஷயம், 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காரு? கடகத்துல நின்றுருக்காரு. கடகத்தோட திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் யோக திசை. முதல் விஷயம். அப்ப பாதக திசை எது அப்படிங்கிற விஷயத்த 2வது பாயிண்டா பாக்குறோம். பாதக திசை இதே ஜாதகம். லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னம். அப்ப மகர லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பாக்குறோம். சரம். இப்ப சரம் 11ஆம் இடம் பாதகஸ்தானமா இருக்கும். அப்ப இங்க இருந்து என்ற 11ஆம் இடம் எது வருதுன்னு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. விருச்சகம் தான் 11ஆம் இடம். அப்ப இந்த விருச்சகம் தான் 11ஆம் இடம். அப்ப விருச்சகத்தோட பாதகஸ்தானத்துடைய திசை எது? வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை ஆகாது. 2வது பாயிண்ட் என்னன்னா, பாதகஸ்தானத்துடைய அதிபதி யாரு? பாதகஸ்தானத்தின் அதிபதி பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. அப்ப இந்த செவ்வாய் எங்க போய் நின்றுருக்காரு? கடகத்துல நின்றுருக்காரு. அப்ப கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப அந்த வடக்கு மட்டும்தான்.
அப்ப பாதக திசை வடக்குன்னு எழுதியாச்சு. இப்ப இதுல பாருங்க, யோக திசை என்பது கிழக்கு வடக்கு, பாதக திசை என்பது வடக்கு. ஒரே திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தால் அந்த திசையின் பெயர் மத்தியமமான திசை. அப்ப இந்த திசைக்கு பேரு, இப்ப வடக்கு திசை யோகத்திலையும் வருது பாதகத்திலையும் வந்தா அந்த திசையுடைய பெயர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அதுவே யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் இருந்தால் இந்த திசையுடைய பெயர் நடுநிலை திசைன்னு அர்த்தம். அப்ப இதுல யோகத்தையும் இந்த தெற்கு மற்றும் மேற்கு கொடுக்கல, அதே போல பாதகத்தையும் கொடுக்கல. அப்ப யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் இருந்தால் அந்த திசை நடுநிலை திசை. யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசைக்கு பேர் மத்தியமமான. அப்ப இந்த இவரோட சாருடைய ஜாதகத்துக்கு படி பாதக திசை அப்படிங்கிற ஒரு திசையே இல்லை. வீடு கட்டணும்னா முதல் விஷயம் யோக திசையை தேர்வு செய்யணும். அதுக்கடுத்து ரெண்டாவது யோக திசை சரியில்லைன்னா நடுநிலை திசையை தேர்வு செய்யலாம். நடுநிலை திசையின் அடுத்த பாயிண்ட் மத்தியமமான திசையும் தேர்வு செய்யலாம். எக்காரணத்தை கொண்டும் பாதக திசையை தேர்வு செஞ்சிருக்கும். அப்ப இந்த சாருடைய ஜாதகத்துல பாதக திசை அப்படிங்கிறதே இல்லை. யோக திசை, மத்தியமமான திசை, நடுநிலை திசை தான் இருக்கு. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? சுரேஷ்குமார் சார் வாங்க, நீங்க கேட்ட கேள்வி இந்த கேள்விதான் சார் கேட்க வந்தீங்க. ஆமா சார், எனக்கு பார்த்தோம்னா பாதகாதிபதி அதேதான் வருதுங்க, யோக இது அதேதான் வருது. அதே வருது. இப்ப யோகாதிபதியும் பாதகாதிபதியும் ஒன்னா வந்தா அந்த திசைக்கு பேர் மத்தியமமான திசை. ஓகே, அப்ப இன்னொருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அந்த ஜாதகத்தை வச்சு ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயா சார் சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லிட்டு சொல்லுங்க சார். ஐயா, என்னுடைய பேர் பிரேம். என்ன சார்? பிரேம்குமார். பிரேம்குமார், சொல்லுங்க சார் உங்களுடைய. இப்போ மேஷ லக்னம், சொல்றோம் பாருங்க, மேஷ லக்னம். ஓகே, ஓகேங்களா ஐயா? மேஷ லக்னத்துக்கு சரராசி, பாதகாதிபதி வந்தீங்கன்னா ஓகே ஓகே. மேஷ லக்னம், 3ல செவ்வாய். ஓகே, 3ல செவ்வாய். 3ல செவ்வாய். 5ல் வந்து 5ஆம் இடம் சிம்மத்தில் வந்து சனி, ராகு, புதன், சூரியன், சுக்கிரன், குரு. சூரியன், சுக்கிரன், குரு, எல்லா கிரகமும் குரு. ஓகே. குரு. தனுசு ராசியில் சந்திரன். சந்திரன், ஓகே. கும்பத்தில் கேது. ஓகே. இப்ப இருங்க, இந்த ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் யோக திசை எதுன்னு பார்க்கணும். யோக திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4 கடகம். 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை, முதல் பயன். ரெண்டாவது 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரன். இந்த சந்திரன் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுக்காருன்னா தனுசுல நிக்கிறாரு. தனுசுடைய திசை கிழக்கு. அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு திசை யோகம், முதல் பயன். ரெண்டாவது பாதக திசை எதுன்னு பார்க்கிறோம். பாதக திசை அப்படிங்கிறது மேஷ லக்னத்திற்கு, மேஷ லக்னங்கிறது சரலக்னம், சரலக்னத்துக்கு 14ஆம் இடம் பாதகம். அப்ப 14ஆம் இடங்கிறது கும்பம் தான். அப்ப கும்பத்துடைய திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை பாதகம். ரெண்டாவது பாயிண்ட், இந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி சனி பகவான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க நின்று இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப யோக திசை அப்படிங்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு, பாதக திசை அப்படிங்கிறது மேற்கு மற்றும் கிழக்கு. அப்ப இதுல என்ன அர்த்தம்னா ஒரே திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தால் அந்த திசையை நம்ம மத்தியமமான திசைன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்ப இதுல கிழக்கு திசை அப்படிங்கிறது யோக திசையிலையும் வருது, பாதக திசையிலையும் வருது. அப்ப யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசையை மத்தியமமான திசைன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்ப கிழக்கு திசை அப்படிங்கிறது மத்தியமம். யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் இருந்தால் அந்த திசையை நடுநிலை திசைன்னு எடுத்துக்கணும். இதுல பாருங்க, தெற்கு திசை என்பது யோகத்தையும் கொடுக்கல, சாருடைய ஜாதகத்துல பாதகத்தையும் கொடுக்கல. அப்ப அந்த திசை நடுநிலை திசை.
அப்ப ஒருத்தவங்க வீடு கட்டணும்னா அவங்களுடைய முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது யோக திசை. யோக திசை அப்படிங்கறத அமைக்க முடியலன்னா ரெண்டாவது ஆப்ஷனா நம்ம நடுநிலை திசையில அமைக்கணும். அப்ப மூணாவது ஆப்ஷனா மத்தியமமான திசையை கூட எடுத்துக்கணும். ஆனா எக்காரணத்துக்கு ஒன்றும் பாதகமான திசையை எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? பிரேம்குமார் சார். புரியுதுங்க சார். அப்ப வடக்கு கரெக்ட். கரெக்ட். ஓகே. இப்ப இந்த யோக திசை பாதக திசை ரெண்டு இணைச்சு பார்த்ததுல எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா புரியலைங்களா? வணக்கம் சார், புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் ரெண்டல் வீட்டுக்கும் வீடு பாக்குறது எல்லாத்துக்கும் சார், எந்த வீடா இருந்தாலும் சரிங்க சார். வாஸ்து என்பது வாடகை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு அப்படிலாம் கிடையாது. அனைத்து வீட்டுக்குமே வாஸ்து என்பது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாஸ்து என்பது செயல்படும். சரி சார், வாடகை வீடுங்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்துட்டு காமனா வரதை பார்த்துக்கணும் சார். அம்மா கணவர் பேர்ல சொத்து இருந்தா தான் கணவன். வாடகை வீட்டுக்கு நீங்க மனைவிக்கு மட்டும் பார்த்தாங்க. சரி, ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே சார். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா சார்? ஓகே, மிக்க நன்றி. இப்ப வகுப்பு சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிடலாம். இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு. இந்த வகுப்புடைய தகவல்கள் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிடுவோம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய 19வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இந்த 19வது பேட்சுக்கான முன்னோட்ட வகுப்பு தான் இந்த இப்ப நடந்துட்டு இருக்க வகுப்பு. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. மொத்தம் இது 15 வகுப்புகள் நடைபெறும். இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுக்கு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல இதே போல நடைபெறும். இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. படித்து முடித்தவனை தொழிலா பண்ணக்கூடிய அளவு A to Z அடிப்படையில் இருந்து அனைத்து விஷயங்களும், ஒரு மனையை தேர்வு செய்யறதுல இருந்து, வீடு கட்டுறதுல இருந்து, அறைகள் அமைக்கிறதுல இருந்து, பூமி பூஜை போடுறதுல இருந்து, தலவாசல் கிரகங்கள் அடிப்படையில் அமைக்கிறதுல இருந்து, மனையடி சாஸ்திரம், வீட்டுடைய பிளான் டிராயிங் போடுறது, எல்லா விஷயங்களும், கட்டின வீட்டுக்கு எப்படி பார்க்கணும், தொழில் நிறுவனங்களுக்கு எப்படி பார்க்கணும், அபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இடத்திற்கும் நம்ம வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், இந்த வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான வகுப்பாக இருக்கும், முழுமையான வகுப்பாக இருக்கும். அதே போல இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வகுப்புடைய வீடியோ பதிவு அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு தரப்படும். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். இந்த வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு குழுவில் பதிவு செய்யப்படும். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு புத்தகம், சர்டிபிகேட் அப்படிங்கிறது இந்த வகுப்புல கொடுக்கப்படும். நீங்க உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும். நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அல்லது வீட்டுக்கு கொரியர் அப்படிங்கிறது அட்ரஸ் அனுப்பிச்சீங்கன்னா வீட்டுக்கு கொரியர் அப்படிங்கிறது வந்துடும். இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை நீங்க ஒரே தவணையா செலுத்தினாலும் செலுத்திக்கலாம், 2 தவணையாக பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த தொடங்கக்கூடிய இந்த வகுப்பு சார்ந்த விஷயங்கள யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இந்த வகுப்புல அப்படின்னு இணையணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வகுப்புடைய லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப்லயே பதிவு செய்யப்படும். இப்ப அந்த குழுவுல வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம், அல்லது நீங்க என்னுடைய நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கோம், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். ஓகே. இப்ப தொடங்கக்கூடிய வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயா 15 வகுப்பு வாரங்களாங்க ஐயா? இல்ல வாரம்ல சார், வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் நடக்கும். வாரத்துல 4 வகுப்புகள். நன்றி. 4 வாரங்களும் முடிஞ்சிடும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வாரத்துல 4 நாட்கள் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை இதே போல ஜூம் மீட்டிங் நடக்கும். ஓகே. வேற யாருக்காவது ஐயா? சார் சொல்லுங்க சார். ஐயா, இப்ப எனக்கு வாஸ்துல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடம் பாதிக்கப்பட்டால் உடம்புல இந்த குறிப்பிட்ட பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. அடுத்த வகுப்புல என்ன தெளிவா பேசுவோம் சார். நான் தொடங்கக்கூடிய வகுப்புகள் ரீதியா சந்தேகம் இருக்கணும். சரிங்களா? ஓகே ஐயா. வணக்கம் ஐயா. ஓகே, வணக்கம் சார். ஐயா, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து மணிபாரதிங்க ஐயா. சொல்லுங்க சார்.
இப்போ ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு திசை சொன்னீங்க இல்ல சார், இல்லைங்கய்யா? சந்தேகம் இருக்கிறவங்க நம்ம அதை முடிச்சிட்டோம். சந்தேகம் இருக்கிறத நம்ம வகுப்புல என்ன நம்ம தெளிவா பேசுவோம். அல்லது என்னுடைய தொடர்பு கொள்ளுங்க, என்ன நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு பேசுவோம். வகுப்பு அப்படிங்கிறது நம்ம தொடங்கக்கூடிய வகுப்பு தகவல் சொல்லியிருக்கோம். அந்த தகவல் ரீதியாக யாருக்கும் சந்தேகம் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதாங்க ஐயா, இப்போ ஒவ்வொரு ராசிக்காக ஒவ்வொரு திசை சொன்னீங்க இல்லைங்கய்யா? சார், நீங்க உங்களோட சந்தேகத்தை என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேளுங்கன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஓகே, ஐயா. சார் சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா இப்போ நீங்க தொடங்க போற இப்போ நடந்த வகுப்பு பாத்தீங்கன்னா முழுக்க இப்போ எல்லாமே ஜாதகம் கையில இருக்கிற ஜாதகமா சொல்லியிருந்தீங்க. ஐயா எல்லா கேக்குதுங்களா? ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பிரசன்ன முறையில என்ன பார்க்கணும், பிரசன்ன முறையில எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம் சார். அடுத்து வர வகுப்புல இந்த மாதிரி அடுத்த ஜாதகம் இல்ல. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வகுப்புல. ஓகேங்க ஐயா. ஓகே, நன்றி. ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. வகுப்புல இணையணும்னு இருக்கிறவங்க உங்களுக்கு குழுவிலே லிங்க் அப்படிங்கிறது வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான முறையில தெளிவான முறையில 15 வகுப்புகள் நடைபெறும். அதுல எல்லா தகவல்கள் அப்படிங்கிறதும் நம்ம உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டா உங்களுக்கு குழுவில் வரும். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம வகுப்புல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து சதீஷ்குமார். இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் தொழில் ரீதியாக வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாஸ்து ரீதியான சந்தேகங்களுக்கு கேட்டு தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். 99 52 66 35 04 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் வகுப்பில் இணைவதை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து சதீஷ்குமார். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா, வணக்கம். நன்றி.